அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்வராஜ் பார்ட் 1 ஸ்ட்ரகிள் வரைக்கும் பார்த்தோம். டில் சைமன் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய நிலைமை, இந்தியாவுடைய குதிப்பு நிலை, அதுக்கப்புறமா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன மாதிரியா வந்திருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சைமன் கமிஷனுக்கு முன்னாடி அந்த ஒரு 4 வருஷம் இருக்குல்ல, இப்போ 1923ல் 22 சௌரி சௌரா இன்சிடென்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இது வாபஸ் வாங்கிடுறாங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. பட் அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு அப்புறமா மார்ச்சில் காந்தி அரெஸ்ட் பண்ணுறாங்க. 24ல் உடல் நலக்குறைவு காரணமாக காந்தியை வெளியே விட்டுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஸ்வராஜிஸ்ட் அதுக்கப்புறமா நான் சேஞ்சஸ் அண்ட் ப்ரோ சேஞ்சஸாக மாறுறாங்க. மாறி இவங்க மக்களை எப்படியெல்லாம் அந்த மாஸ் அனதர் மாஸ் ஸ்ட்ரகிளுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே எப்படி போயிட்டு பொலிட்டிக்கல் வேக்யூமை ப்ரோ சேஞ்சஸ் எப்படி பொலிட்டிக்கல் வேக்யூமை சால்வ் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். பட் இது மட்டும்தான் இருந்துச்சா? காங்கிரஸோட வரலாறு தான் காங்கிரஸோடைய இண்டிபெண்டன்ட் வரலாறு தான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் வரலாறா அப்படின்னா கிடையாது. அப்போ மற்ற குரூப்ஸ் மற்றவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி எப்போ ஒரு மாஸ் ஸ்ட்ரகிள் சடன் வித்ட்ராயலோ இல்லை அவங்க சொன்ன கோரிக்கையை இமீடியட்டாக சால்வ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததோ, அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெவல்யூஷனரி டெரரிசம். ஓகேங்களா? இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் தான் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரெவல்யூஷனரி டெரரிசமில் 1924ல் ஒரு கொதிப்பு மிக்க இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிற HRA அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கட்டி அமைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியான ரெவல்யூஷனரி டெரரிசமுக்கும் இப்போ இருக்கிறதுக்கூடிய ரெவல்யூஷனரி டெரரிசம்னு சொல்லலாம், ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? சில பேர் ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம்ங்கிறத ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா டெரரிஸ்ட்டு அப்படின்னு அவங்கள காட்டுறது நல்லதில்லை அப்படின்ற சில குரல்களும் எழுந்தது. ஓகேங்களா? அதனால் நம்ம ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு கூட வச்சுப்போம். ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொன்னாலே அவங்க ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் தான். ஓகேங்களா? அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின இருந்தவங்கலாம் இப்போ அந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு அப்புறமா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மூமெண்ட், அந்த சூரத் ஸ்பிளிட்டு அதுக்கப்புறமா ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஆக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அதுக்கு போகிறாங்க. இன்ஃபேமஸான ஆஃபீஸர்ஸை கொல்றது, தனித்தனியாக அவங்களே அவங்களுடைய சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க அதை அவங்களுடைய ஆத்திரத்தை வடிகாலாக இப்படி மாற்றிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஐடியாலஜிக்கல் சேஞ்ச், கம்யூனிசம், சோஷியலிசம் இப்படிங்கிற அந்த ஐடியாலஜிக்கலும் இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்குள்ளே உள்ளே வந்துடுது. அப்போ அவங்க எப்படி சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க? ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு ஆர்கனைசேஷனலாக சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனோட எய்ம் இஸ் டு ஃப்ரீ இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரூ ஆர்ம் ஸ்ட்ரகிள், ஆயுத போராட்டத்தின் மூலமாக நம்ம இந்தியாவை ஃப்ரீ பண்ணணும். அதுக்கப்புறம் we have to make India as a United States of India on the lines of United States of America. ஓகேங்களா? இப்படி நம்ம கட்டமைக்கணும். அப்போ இதுக்கு என்ன தேவை? இந்த ஆயுத போராட்டத்துக்கு தேவை நமக்கு ஃபண்டிங் தேவை. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கொள்ளடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1924ல் ஒரு ட்ரெயின் ஒன்று வருது, கக்கோரியிலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. அந்த கக்கோரியில் இருக்கிற ட்ரெயினை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கக்கோரி ராபரி கேஸ். கொள்ளையும் அடிச்சிடுறாங்க. ஆனால் கொள்ளை அடிக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதனமாக ஒரு உயிர் போயிடுது, ஒருத்தரை சுட்டுடுறாங்க. ஓகேங்களா? அப்போ சுட்டுடுறாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட்டோடைய காசு எவ்வளோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஓகேங்களா? அதை இவங்க கொள்ளை அடிச்சிடுறாங்க. அப்போ 2500 ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 கோடி மாதிரி. ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிடுறாங்க. கொள்ளை அடிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பயங்கரமான அந்த விசாரணையை கட்டவிழ்த்து விடுறாங்க இவங்க மேலே. அப்போ இவங்க அதில் ஈடுபட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ முளையிலேயே இந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹாஸ் பின் டெஸ்ட்ராய்ட். இவங்களோட லீடர்ஸான 4 பேர் ஆக்சுவலாக ரோஷன்லால், ராம் பிரசாத் பிஸ்மல், அஷ்ரஃபுல்லா கான், அப்புறமா ராஜேந்திர லஹாரி, 4 பேர்.
இவங்கள தூக்கில் போட்டுடுறாங்க. மற்ற எல்லாரையுமே வந்து செல்லுலார் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இவங்க தான் லீடர்ஸ், இந்த 4 பேர் தான் லீடர்ஸ். 5ஆவதாக ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆசாத். அவர் வந்து எப்பயுமே தப்பிச்சிருவாருங்க. அவர் வந்து ஒரு வேற லெவல் ஆள். ஓகேங்களா? அவர் எப்பயுமே தப்பிச்சிருவார். இன்னொருத்தர் சச்சிதானந்த சன்யால் அப்படிங்கிறவர், அவரையும் செல்லுலார் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அப்போ இந்த மூமெண்ட் வந்து அப்படியே தொடங்கும் போதே இதுக்கு போயிடுது. ஓகேங்களா? பிகாஸ் இவங்க வந்து ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்ததால். ஓகேங்களா? முதல்லையே வந்து வீக்காக வந்து ஒரு பிளான் போட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தெரியாமல் எக்ஸிக்யூட் பண்ணதுனால வந்த வேணா இது. அப்போ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரசேகர் ஆசாதோடைய தலைமையில் மறுபடியும் ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூடி 1928 இந்த ஆர்கனைசேஷனை திருப்பி புதுப்பிக்கிறாங்க. இந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HRA HSRAவாக மாறுது, இந்துஸ்தான் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். இதில் யார் யாரெல்லாம் இருக்குது? இதில் தான் வந்து ராஜ்குரு, சுக்குதேவ், அதுக்கப்புறமா வந்து பகத்சிங், அப்புறம் வந்து பட்டுகேஸ்வர் தட், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவ்வளோ ஒரு துடுப்புமிக்க இளைஞர்களோட இந்த ஆர்கனைசேஷன் புதுப்பிக்கப்படுது. ஓகேங்களா? அப்போ இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இவங்களோட எய்ம் வந்து மாஸ் ஸ்ட்ரகிள். மாஸ் ஸ்ட்ரகிள் ஆனால் எப்படி? ஆயுதம் ஏந்தி போராடுறது. நாட் த்ரூ நான் வைலன்ஸ், த்ரூ வைலன்ஸ் ஒன்லி, பட் மாஸ் ஸ்ட்ரகிள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து வந்து சைமன் கமிஷன் பற்றி பார்ப்போம். ஒரு கமிஷன் ஒன்று போடுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, சைமன் கமிஷன்னு பேர். இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஆக்ட் ஒன்று இருக்கு இல்லைங்க, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாண்டிகோன் செம்ஸ்ஃபால்ட் ரிஃபார்ம்ஸ் 1919. இதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, ஸ்டாச்சுட்டரி கமிஷன் ஒன்று அமைப்போம், 10 வருஷம் கழித்து இந்த ஆக்ட் வந்து எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அமைப்போம் அப்படின்ட்டு வந்து இதுலேயே ப்ரொவிஷன் இருக்குது 1919 ஆக்ட்லேயே. 1927 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து அடுத்த ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இவங்களுக்கே தெரியுது. இப்போ லேபர் பார்ட்டிக்கு தான் போகுது அடுத்து. இப்போ லேபர் பார்ட்டிக்கு இந்த ஸ்டாச்சுரி கமிஷன் அமைக்கிற அந்த பவரை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து யாராவது லீனியன்ட்டான ஆளை போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா நிறைய பவரை வந்து கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுக்காக உடனே 10 வருஷம் ஆவறதுக்கு முன்னாடி 8 வருஷத்துலேயே சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க, இந்தியன் ஸ்டாச்சுரி கமிஷன் அது பேர். இட் இஸ் ஃபேமஸ்லி கால்ட் அஸ் சைமன் கமிஷன் பிகாஸ் இட் இஸ் ஹெடட் பை சைமன். அதில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே 15 மெம்பர் கமிஷன், அது எந்த ஒரு இந்தியனையுமே வந்து மெம்பராக எடுக்கவே இல்லை. எல்லாரையுமே வந்து சைமன், அதாவது வந்து பிரிட்டிஷ்காரர்களை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, யூரோப்பியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷர்ஸ். ஸோ இதை எதிர்த்து சண்டை போட்டது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சைமன் கமிஷன் ஹார்டல் ஸ்ட்ரைக்ஸ். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து சண்டை போடும் பொழுது பஞ்சாபில் லத்தி சார்ஜில் வந்து லாலா லஜ்பத் ராய் அவர்கள் வந்து நல்லா அடி வாங்கி அவர் வந்து ஒரு 8 நாளில் அந்த புண்ணால் இறந்து போயிடுறாரு. இவ்வளவு பெரிய ஒரு லீடரை இந்த மாதிரி வந்து கொன்னுட்டாங்களே அப்படிங்கிற அந்த கோவத்தில் மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. யார் அப்படின்னா சவுண்டர்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லத்தி சார்ஜை வந்து மேற்கொண்ட கமிஷனர், இன்ஸ்பெக்டர். ஸோ அவரை கொல்லணும் அப்படின்ட்டு இந்த 3 பேரும் ராஜ்குரு, சுக்குதேவ், அப்புறமா வந்து பகத்சிங், இவங்க 3 பேரும் வந்து போகிறாங்க, தப்பான ஸ்கவுண்டர்ஸை கொண்டுடுறாங்க. பட் இது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் அவங்கள கொண்டுடுறாங்க. இது வந்து லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்ட்டு வந்து கேஸ், இது விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. திருப்பி அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 28-29 2 பில் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இந்த டிபேட்டுக்காக வருது. ஃபர்ஸ்ட் பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேஃப்டி பில். செகண்ட் பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்பியூட் பில். இந்த பப்ளிக் சேஃப்டி பில்லில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய, யாரை வேணாலும் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு இந்த பில்லில் இருக்கும். இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த சோஷியலிசம், கம்யூனிசம் இப்படிங்கிற இந்த ஐடியாலஜி எல்லாமே தே ஆர் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. பிரிட்டிஷர்ஸ் வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. பட் இந்த சோஷியலிசம், கம்யூனிசம் இப்படிங்கிற இந்த ஐடியாலஜி வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வந்து பரப்பப்படுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி யாராவது பரப்புற இதில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உடனே வந்து வெளிநாட்டுக்கு டிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த பில்லு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டிஸ்பியூட் பில், இதில் ட்ரிபியூனல்ஸுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைக் பண்ண விடாமல் வந்து தடுக்கிறதுக்குமான பவர் இந்த ட்ரேட் டிஸ்பியூட் பில்லில் இருக்குது. அப்போ இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் அதுக்கப்புறமா வந்து பத்துகேஸ்வர் தட் இவங்க 2 பேரும் they are bombing the central legislative assembly. ஆர்ம்லெஸ் பாம்பை த்ரோ பண்ணுறாங்க. த்ரோ பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they would have escaped from there itself, but they are not escaping. அங்கேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் லிவ் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு அந்த கோஷத்தை வந்து வெளியிடுறாங்க. லாங் லிவ் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு. அவங்க டெலிபரேட்லி they are getting arrested. deliberately they are getting arrested. ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா த்ரூ கோர்ட் ரூம் ட்ரையல்ஸ் they wanted to educate the common masses about their programs. காமன் மாசஸுக்கு நாங்கள் எப்படியாப்பட்டவங்க, எங்களுடைய அந்த போராட்டம் எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணணுன்றது தான் வந்து அவங்களோட எண்ணம். they are deliberately getting arrested for this. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ரூமில் இந்த பத்துகேஸ்வர் தத், பகத்சிங், அதுக்கப்புறம் ராஜ்குரு, சுக்குதேவ் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி they are also parallelly trialed for the லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் for the death of போலீஸ் கவுண்டர்ஸ். ஓகேங்களா, அதில் ஒருத்தர் வந்து அவங்களோட ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நிரபராதியாக மாறிடுவார், அப்ரூவராக மாறிடுவார். தென் இட் வில் பி ப்ரூவன். ஸோ ராஜ்குரு, சுக்தேவ், அதுக்கப்புறமா வந்து பகத்சிங் have been awarded death sentences. ஓகேங்களா, டெத் சென்டென்ஸ் வந்துடும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be hanged in 23rd March 1932. இதுக்கு முன்னாடியே பிப்ரவரியில் சந்திரசேகர் ஆசாத்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, நான் சொன்னல மாட்டவே மாட்டாருன்ட்டு. he has been killed in the encounter. அந்த killed in the encounterங்கிறது தப்பு. he will commit suicide. ஓகேங்களா, ஏன்னா அவரு அதே மாதிரி இன்னொரு துரோகம், அது ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து கூப்பிடுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து அவரை வந்து வெளியே கூப்பிடுறாங்க. அவரும் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னு நினச்சி வராரு. he has been surrounded by the police. அவருக்கு என்ன ஒரு இதுனா, பிரிட்டிஷ்காரன் என் மேலே கை வைக்கணும்னா என் பணத்தை தான் கை வைக்கணும், என் பணத்து மேலே தான் கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா சரவுண்ட் பண்ணிட்டாரு. the capture is inevitable அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே he shoots himself and died. ஓகேங்களா, இப்போ அதோட பேர் வந்து ஆசாத் பார்க் அப்படின்ட்டு வந்து ஊபியில் இருக்குது அவர் இறந்த அந்த இடம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான சம்பவம் இன் ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்டோட இதில். செகண்ட் வந்து இந்த பெங்காலில் வந்து அதே மாதிரியே இன்னொரு பேரலான ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆர்மரி ரைடு. சூர்யா சென் அப்படிங்கிற அவருடைய தலைமையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டீச்சர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங்கில் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்மரியை ரைட் பண்ணுறாங்க. ஆர்மரியிலேருந்து எடுத்துடுறாங்க, எல்லா கன்ஸையும் எடுத்துடுறாங்க. பட் எங்கே தப்பாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னை திருடினவங்க புல்லட்டை திருட மறந்துடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஆர்வம். பட் there is no planning, clear cut planning இல்லை இவங்களுக்கு. ரெப்பர்கஷன்ஸும் என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விமன் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. பட் எவ்ரி திங் ஹாஸ் பீன் அகெயின் தே ஹவ் பீன் கிளாம்ப்டு டவுன். அதுக்கப்புறமா வந்து சூர்யா சென்னை 1933 ஹேங் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா இவங்கள போலீஸ் இந்த அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருப்பாங்கல்ல, ஜெயிலில் வச்சுருக்கும்போது தே ஆர் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். ரொம்ப மோசமான சூழ்நிலையில், மோசமான இடத்துல, அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இல்லாமல் இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. எங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்கன்னு அங்கே ஒரு ஜெயிலில் ஒரு போராட்டம் நடத்துவாங்க, உண்ணாவிரத போராட்டம். அதில் 63 நாள் ஒருத்தர் வந்து ஜிதின் தாஸ் அப்படின்னு பேர், அவர் வந்து அதில் வந்து போராடி உயிரை வந்து விட்டுருவார். ஓகேங்களா, ஜிதின் தாஸ் அங்கர் ஸ்ட்ரைக்கில். ஸோ இப்படி வந்து ரெவல்யூஷனரி டெரரிசம் வந்து ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் வந்து இன்னொரு வடிவை, ஒரு ஆர்கனைசேஷனல் வடிவை ஆஃப்டர் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வித்ட்ராயலுக்கு அப்புறம் எடுக்கும். சார் இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
இந்த சோஷியலிசம், கம்யூனிசம் அப்படிங்கிற இந்த ஐடியாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக நேஷனலிஸ்ட் ரேங்க்லையும் பெனிட்ரேட் ஆகும், அதே நேரத்தில் வேற எல்லா இடத்துலையும் பெனிட்ரேட் ஆகும். இது எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு பெசன்ட் ரிவோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பர்தோலியில் என்ன நடக்கும்னா, சர்தார் பட்டேல் இருக்கார் பார்த்தீங்களா, வல்லபாய் பட்டேல், அவர் வந்து பர்தோலியில் நோ டேக்ஸ் கேம்பெயின் ஒன்று நடத்துவார். withholding of the taxes by peasants. ஏன்னா அந்த டைமில் வந்து ட்ராட் நடந்திருக்கும். அதனால் அந்த மாதிரி பெசன்ஸ் எல்லா மற்ற இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்ட்டை கம்மி பண்ண சொல்லி நிறைய இது பண்ணுவாங்க. இது இந்த ஒரு அதாவது வந்து நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டு இந்த லெஃப்ட் விங்குக்கு மாறக்கூடிய அந்த சூழ்நிலையாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்டும் வந்து சோஷியலிஸ்டிக் ஐடியாலஜியை எடுத்துக்கிறாங்க, நேஷ்னலிஸ்ட்டுமே வந்து சோஷியலிஸ்டிக் ஐடியாலஜியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பீக் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில், அதுக்கப்புறமா மெட்ராஸ் ப்ராவின்ஸில், அதுக்கப்புறமா வந்து பாம்பேயில் கிட்டத்தட்ட வந்து 1,50,000 பேர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல் மில் ஒர்க்கர்ஸ். மிகப்பெரிய போராட்டம். இதனால தான் வந்து ட்ரேட் டிஸ்பியூட் பில்லையே வந்து அறிமுகப்படுத்துவாங்க, இவங்களோட ஸ்ட்ரைக்கெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. எதுக்காக இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க? பிகாஸ் சோஷியலிஸ்டிக் ஆங்கிளுக்கு போகிறாங்க, கம்யூனிஸ்டிக் ஆங்கிளுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? வெளிநாட்டிலேருந்து வராங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஐடியாலஜியை பரப்புகிறாங்க. அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி வெளில தொல்லு, அதுதான் பப்ளிக் சேஃப்டி பில். அப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள டிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. மீரட் கான்ஸ்பிரசி கேஸ், கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்னு 2 கேஸ். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வித்ட்ராயல் அப்போ ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மற்றவங்களாம் வந்து அந்த சோஷியலிஸ்டிக் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டிக் டேர்னுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஐடியாலஜியால் ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. சார் இதுக்கப்புறம் என்ன சார் ஆகுது அப்படின்னா, ஆன்டி சைமன் கமிஷன் சைமன் கமிஷனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆன்டி சைமன் கமிஷன் ஹார்டல்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஏன் நடக்குது? இவ்வளவு பெரிய இந்தியாவில் நாங்கள் வந்து ஸ்வராஜே கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்வராஜ் இன்னும் கேட்கல, டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், செல்ஃப் ரூல் கேட்குறோம். ஆனால் எங்களுக்கு அடுத்த கட்டம், எங்களுடைய அந்த அந்த ஆக்டில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான அந்த டிஸ்கஷன் கமிட்டியில் கூட எங்களுக்கு ஒரு இடம் இல்லைன்னா எப்படி அது அப்படிங்கிறது தான் இந்த சைமன் கமிஷனை எதிர்த்ததுக்கான காரணம். அதுக்கு பிரிட்டிஷில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து பிரிக்கன் ஹெட். ஓகேங்களா? பிரிக்கன் ஹெட் அவர் வந்து இஸ் சேலஞ்சிங் த இண்டியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமையும் இல்லை, தகுதியும் இல்லை, முதல்ல அதை ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. அப்போ இதையே சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மோத்திலால் நேருவோட தலைமையில் தே ஆர் கிரியேட்டிங் ஆல் இண்டியா கான்ஃபரன்சஸ். இதில் கொஞ்சம் இந்த கம்யூனல் எலமெண்ட்ஸ் லைக் முஸ்லீம் லீக்ஸ், ஹிந்து மகாசபாஸ் இவங்களும் வந்து கொஞ்சம் ஒன்று சேர்றாங்க. பிகாஸ் இண்டியன்ஸை கேவலப்படுத்திடுறாங்க அவங்க, பிரிட்டிஷ் இண்டியன்ஸை. அப்போ கொஞ்சம் ஒரு தற்காலிகமாக ஒன்று சேர்றாங்க. அவங்களோட சப்போர்ட்டை வந்து மோத்திலால் நேரு கமிஷனுக்கு அளிக்கிறாங்க. இப்போ மோத்திலால் நேரு கமிஷன் நேரு ரிப்போர்ட் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோத்திலால் நேரு ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாரு. அந்த நேரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் பேசிஸில் ஃபெடரேஷன் அமைக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொவின்ஷியல் அட்டானமி வேணும், டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்பாங்க. மோத்திலால் நேரு இது வரைக்குமே, அப்போ நேரு ரிப்போர்ட் வரைக்குமே நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் தாங்க. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்னது? கவர்னர் ஜெனரல் வந்து இருப்பார், குயினோட ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார். பட் ஃபுல்லாக இன்டர்னல் அட்டானமி, எக்ஸ்டர்னல் அட்டானமி, சாவர்னிட்டி எல்லாமே எங்களுக்கு ஆன் த பேசிஸ் ஆஃப் கனடா, ஆஸ்திரேலியா. இதுதான் டொமினியன் ஸ்டேட்டஸ். பட் இது நமக்கு இன்னுமே கிடைக்காது. ஓகேங்களா? அது இல்லாமல் ப்ரொவின்ஷியல் அட்டானமி லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸாக பிரிக்கணும். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். இதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டமுக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இதெல்லாம் தான் நேரு ரிப்போர்ட்லேருந்தும் எடுக்கிறாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் என்னது? ஆர்டிக்கல் 75 இந்த கான்ஸ்டிடியூஷன். எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர்.
ஆர்டிகல் 75. அதோட பேசிஸ் எங்கே இருக்குது? நேரு ரிப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? எலெக்ஷன் ஷுட் பி ஆஃப் ஜாயிண்ட் எலக்டரேட். இங்கே தான் வந்து முஸ்லீம் லீக் வந்து மாறுபடுறாங்க. பிகாஸ் லக்னோ செஷனில் யூ ஹவ் அக்செப்டட் செப்பரேட் எலக்டரேட். நவ் யூ ஆர் இன் நேரு ரிப்போர்ட் யூ ஆர் சேயிங் ஜாயிண்ட் எலக்டரேட். வி கான்ட் அக்செப்ட் இட். அதுவும் எவ்வளோ வருஷம் தான்? 10 வருஷத்துக்கு தான் ஜாயிண்ட் எலக்டரேட் கூட. பட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நேரு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, கல்கத்தாவில் வந்து இந்த ஆல் பார்ட்டி கன்வென்ஷன் வருது. பட் த நேரு ரிப்போர்ட் ஃபெயில்டு டு பாஸ் இந்த ஆல் பார்ட்டி கன்வென்ஷன். ஏன்னா அதுக்கு பதில் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முகமது அலி ஜின்னா அவருடைய இன்ஃபேமஸான 14 பாயிண்ட் அஜெண்டாவை கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் ஒரு இந்து கட்சி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஏற்றுக்கோங்க. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/3 ஆஃப் த சீட்ஸ் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் ஷுட் பி ரிசர்வ்டு ஃபார் த முஸ்லிம்ஸ். அதுக்கப்புறமா வந்து முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் ப்ரொப்போஷ்னலாக முஸ்லீம்ஸுக்கு வந்து சீட்டை வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இம்ப்ராக்டிக்கல் சஜஷன்ஸை வந்து ஜின்னா வந்து கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்து அதை பண்ண முடியாதுன்னொடனே அவர் வாக் அவுட் ஆயிடுறாரு. ஏன்னா இதை கன்சிடர் பண்ணணுன்னு பேசினாலே இந்து மகாசபா வந்து அவங்க நிறைய கன்செஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிஃபரன்சஸால் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் நேரு ரிப்போர்ட் ஹாஸ் நாட் பீன் பாஸ்டு இந்த கல்கத்தா செஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நேரு ரிப்போர்ட்டுக்கு இந்த நேரு ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டி சைமன் கமிஷன் வராங்க, சைமன் கமிஷன் வராங்க. அந்த சைமன் கமிஷனில் அந்த அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய சைமன் கோ பேக் சைமன் அப்படின்ட்டு வந்து கருப்பு கொடி, கருப்பு பலூன் இதெல்லாம் வந்து பறக்க விடுறாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு போராட்டத்தில் தான் வந்து லாலா லஜ்பத் ராய் அவர்கள் லத்தி சார்ஜினால் கொல்லப்படுறார். அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன அந்த கனெக்டிவிட்டி போகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் ஆஃப்டர் தட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நேரு ரிப்போர்ட் கல்கத்தா செஷனுக்கு அப்புறம் இது லாகூர் செஷன் நடக்கும். லாகூர் செஷன் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் செஷன். இதுதான் எனஃப் இஸ் எனஃப் அப்படின்ட்டு வந்து இந்த சோஷியலிஸ்ட் கையில் போகுது. இப்போ தான் அந்த யங்கர் தலைமுறைக்கு கீழே இது வந்து வருது ஆக்சுவலாக. அப்போ நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இப்போ தான் அவங்களுடைய அந்த க்ரூக்குள்ளே வந்து காங்கிரஸ் வந்து வருது. ஆக்சுவலி காந்தியுமே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே வராரு 28ல். அப்போ எல்லா நேஷனலிஸ்ட் ரேங்கையும் வந்து இவர் வந்து செட்டில் பண்ணுறாரு. செட்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அடுத்த தலைமையை வந்து நேரு கிட்ட கொடுக்குறாரு. ஸோ லாகூர் செஷனுடைய அந்த ஹெட் யார், சேர்மன் யார், காங்கிரஸில் வந்து சேர்மன் யாருன்னா, இட் இஸ் ஹெடட் பை ஜவஹர்லால் நேரு. ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு மாறுதுங்க. ஸ்வராஜ் டொமினியன் ஸ்டேட்டஸாக இருந்த அந்த கோரிக்கை இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர் செஷனில் 1929 தான் பூர்ண ஸ்வராஜாக மாறும். பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் டைம். பிரிட்டிஷுக்கு வந்து இவங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸை கொடுக்கல அப்படின்னா we will go for பூர்ண ஸ்வராஜ். ஸோ a date has been fixed. 26th January 1931 ஒரு வருஷம் தான் டைம். ஓகேங்களா? 1930 எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக நாங்கள் அறிவிச்சிருவோம். 26th January 1930 has been fixed as the Independence Day. அப்போ அதுலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கிரைம் அகேன்ஸ்ட் மேன் அண்ட் காட் டு சப்மிட் எனி லாங்கர் டு த பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. ஸோ பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் 1929 லாகூர் செஷனில் நடக்குது. ஹெட்டட் பை நேரு, ஜவஹர்லால் நேரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கிட்ட வந்து மறுபடியும் வந்து பெர்மிஷனை கொடுக்குறாங்க. காந்தி கேன் அகெயின் லான்ச் அ மூமெண்ட். டைம், டேட்டு, தீம் என்ன, இது எல்லாமே வந்து காந்திக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றாங்க. அவர் முடிவு பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்போ அல்டிமேட்டம் கொடுக்குறாங்க. அல்டிமேட்டமை வந்து பிரிட்டிஷார் வந்து கேட்கல. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இட் இஸ் த ரைட் டைம் டு லான்ச் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ January 26, 1930 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க.
பிரிட்டிஷார்ஸ் வந்து டாமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கல. இப்போ பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறிடுறாங்க. மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுது? சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் ஹஸ் பீன் லான்ச் நவ். காந்திக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாங்க. சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் ஹஸ் ஆல்சோ பீன் லான்ச்டு. அப்போ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டி மார்ச், பேரே வந்து தண்டி மார்ச், தண்டி யாத்திரைக்கு போகிறார். யாத்திரை மார்ச். ஓகே, 12th மார்ச் 1930 ஆரம்பிக்கிறார். இப்போ மந்த் எப்போ ஞாபகம், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட், டேலேருந்து மந்த்லேருந்து இயர்லேருந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட். அப்போ 12th மார்ச், மார்ச்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டி மார்ச் ஸ்டார்டட் ஆன் மார்ச், 12th மார்ச் 1930. ஓகேங்களா? அப்போ இஸ் ஃபேமஸ் தண்டி மார்ச் ஹஸ் பீன் ஸ்டார்டட். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 78 சூசன் ஃபாலோவர்ஸோட, ஹேண்ட் பிக்டு ஃபாலோவர்ஸோட போகிறாரு. ஃப்ரம் சபர்மதி டு தண்டி. போகிற வழியில் வந்து நிறைய பேர் வந்து இணைகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாரு? அந்த கடலோரத்துலேருந்து அந்த உப்பை காய்ச்சி அந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் உப்பை வந்து கையில் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு இல்லைனா வந்து அந்த சால்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வெரி சிம்பிள் ஆஃப் டிஃபயன்ஸ். மான்செஸ்டர்லேருந்து தான் இப்போ கூட உப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இவ்வளவு 7500 கிலோமீட்டர் வந்து கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் உப்பு வந்து வேற ஒரு இடத்துல இருந்து தயாரித்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு உப்பு காய்ச்ச வந்து அனுமதி கிடையாது. அதை வந்து அந்த ஸ்வராஜ் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வதேசி அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுக்கிறார். இட் இஸ் மை டியூட்டி டு ரெசிஸ்ட் த ஈவில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இந்த உப்பை வந்து எடுக்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் சிவில் டிசோபீடியன்ஸ். ஐ எம் டிசபீடியன்ட் டு திஸ் ரூல். ஏன்னா இது என்னோட டியூட்டி டு டெஸ்ட்ராய் த ரூல். பட் வயலண்ட்டாக இல்லை, நான் வயலண்ட்டாக. அப்போ கடலோரமாக இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ மற்றவங்களாம் லேண்ட்லாக்கில் இருக்கிறவங்களாம் என்ன சார் பண்ணுறது? இதோடைய அடிநாதமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிஃபை த லாஸ், தட்ஸ் ஆல். அப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் லாஸை டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து டேக்ஸ் லாஸை இது பண்ணாங்க. அசாமில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, யாருமே வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டில் கலந்துக்கக்கூடாது, யாருமே வந்து சிவில் டிசோபீடியண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் வரும். கன்னிங்கம் சர்க்குலர்னு பேர். அது பேர். அந்த சர்க்குலரை எதிர்த்து சண்டை போட்டாங்க. எங்களால் இப்படி இருக்க முடியாது. அது ஆன்டி கன்னிங்கம் சர்க்குலர் ப்ரொட்டஸ்ட். இதே நேரத்தில் தான் வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், இப்போ வந்து அந்த பக்தூன் ஏரியா அப்படின்னு இது பாகிஸ்தானில் பக்தூன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ். அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான் அபுல் கஃபார் கான் அப்படிங்கிறவருடைய தலைமையில் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் நடக்குது. இவருக்கு தான் வந்து ஃபேமஸாக வந்து ஃப்ரான்டியர் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்டியர் காந்தி இவரை சொல்லுவாங்க. இவரோட அமைப்பு பேர் வந்து குதாய் கித்மத்கார், ரெட் ஷர்ட், சர்வன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. ரெட் ஷர்ட் மூமெண்ட் இல்லைனா வந்து குதாய் கித்மத்கார், சர்வன்ஸ் ஆஃப் காட். குதானா காடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மூமெண்ட்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மணிப்பூர்லேயும் வந்து ராணி கைடல்யூ அவங்க வந்து 13 வயசு பெண். அவங்களுமே வந்து காந்தியோடைய அந்த காலை ஏற்று அவங்களுமே வந்து கலந்துப்பாங்க. ஷி ஹாஸ் பீன் அரஸ்டட். டில் 1947 ஷி ஹாஸ் பீன் இன் ஜெயில். ஸோ இந்த மாதிரி பல ப்ரொட்டஸ்ட் நடக்குங்க. அதில் இம்பார்ட்டன்ட் இந்த தண்டி மார்ச் மாதிரியே வந்து கடலோரத்தில் நிறைய லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய மார்ச்சை வந்து பண்ணுவாங்க. இது யார் யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் சி ராஜகோபாலாச்சாரி ஹாஸ் லெட் த மார்ச் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். இதை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. 2015 கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இந்த மாதிரி வந்து யார் யார் எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேன். இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் நடக்கும்போது கவர்மெண்ட் என்ன சும்மா இருப்பாங்களா? ஆல் த லீடர்ஸ் ஹாஸ் பீன் அரஸ்டட், ரெப்ரெஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் அவருடைய அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்றாரு.
ஓகேங்களா. சைமன் வந்து என்னதான் வந்து போராட்டம் நடந்தாலுமே அதை பற்றி கவர்மெண்ட் வந்து கண்டுக்காது. ஓகேங்களா. ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பீப்புள் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க. அதுக்கு சம்பந்தமாக என்ன ஆகுதுன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் வந்து வைக்கிறாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ். அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் இருந்தும் ஒயிட் பேப்பரில் இருந்தும் சைமன் கமிஷனில் இருந்தும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வெளியாகுது. இதனுடைய பரிந்துரைகளில் இருந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எடுத்து. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹேஸ் பீன் பைகாட்டட் பை காங்கிரஸ். பைகாட்டட், தே ஹவ் பைகாட்டட். ஏன்னா வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் பீக்கில் இருந்த டைம் அது 1930. ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 தான் நடக்குது. இட் ஹாஸ் பீன் பைகாட்டட். அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸோட இது இல்லாதனால இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹாஸ் பீன் ஸ்டேஜிங் த ராம் லீலா வித்தவுட் ராம். ராமாயணத்தில் ராமே இல்லாமல் ஒரு ராமாயணம் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ட்ராமா போட்டிங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சான். ராம் லீலா வித்தவுட் ராம். ஸோ அதனால் காங்கிரஸையும் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கான அந்த கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய், அவர் பேர் வந்து இர்வின் அப்படின்னு பேர், அவர் வந்து காந்தி கூட வந்து பேசுகிறார், கூப்பிட்டு பேசுகிறார். சரி உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்ட்டு. அப்போ காந்தி என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில டிமாண்ட்ஸை கொடுக்குறாரு. அந்த டிமாண்டை வந்து சில டிமாண்ட்ஸை ஏற்றுக்கிறாங்க, சில டிமாண்டை ஒரு 2 டிமாண்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. காந்தி வந்து சரின்ட்டு நான் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதையுமே வந்து எதிர்க்கிறாங்க நிறைய பேர். நேஷ்னலிஸ்டிக், அது அந்த எக்ஸ்ட்ரீம் நேஷ்னலிஸ்ட் இருப்பாங்களே, அந்த விங் இருப்பாங்களே, போஸ், நேரு. நீங்கள் பூர்ண ஸ்வராஜ் வர வரைக்கும் நீங்கள் எதுக்குமே வந்து இது பண்ணாதீங்க, இப்படியே சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் காந்தியோடைய அந்த டெக்னிக், அந்த ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வேறங்க. காந்தியோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல வருஷமாக, ஒரு 15-20 வருஷமாக இதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால he know the positives and limitation of his movement. Struggle should be launched. A mass struggle should be launched. Outside extra legal means. It should be of extra legal means. Correct தான். But the ability of the masses to prolong this movement is not infinite. அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. மாசஸ் போராடக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும். அப்போ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் அ சான்ஸ். நம்ம வந்து ப்ரெஷர் போடுறோம், ப்ரெஷர் போட்டதுக்கப்புறமா எதிராளிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த அந்த சான்ஸோட ஸ்பேஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூஸ். ஸோ ஸ்ட்ரகிள் அண்ட் தென் தேர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரகிள். கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறது, இதுதான் ட்ரூஸ் பீரியட். ஏன்னா சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் நாட் ஏட்டிங் த ஈவில் டூயர், ஒன்லி ஈவில். ஸோ அந்த மனம் மாறுறதுக்கு என்னென்னலாம் சான்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த சான்ஸ் எல்லாத்தையுமே காந்தி கொடுப்பார். இதுதான் இவர் ஸ்டைல் ஆஃப் அந்த மூமெண்ட். ஓகேங்களா. அப்போ இந்த ட்ரூஸோடைய அடிப்படையில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் பேக்ட் வந்து நடக்குது. காந்தி இர்வின் பேக்ட். அப்போ இந்த காந்தி இர்வின் பேக்டில் என்ன நடக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் அக்ரீடு டேர்ம்ஸ், இது நான் அக்ரீடு டேர்ம்ஸ். இந்த நான் அக்ரீட் டேர்ம்ஸை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அக்ரீட் டேர்ம்ஸை ஒரு வாட்டி படிச்சிருங்க, நான் அக்ரீட் டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா காங்கிரஸோடைய டிமாண்டான என்கொயரிஸ் இன்டு த போலீஸ் எக்ஸசஸ், இதை வந்து அவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் த டெத் பெனால்டி ஆஃப் பகத்சிங், ராஜ்குரு அண்ட் சுக்குதேவ் டு லெஸர் பனிஷ்மெண்ட், லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக மாற்ற சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதையும் அவங்க ஏற்றுக்கல.
இந்த 2 விஷயத்தை அவங்க ஏற்றுக்கல. ஆனால் காந்தியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து சரியாக ப்ரெஷர் பண்ணல. காந்தி சரியாக ப்ரெஷர் பண்ணியிருந்தா இவங்களுடைய லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டுக்கு அது வழி வகுத்திருக்கும். பட் தே ஹவ் பீன் ஆங்க்டு. ஏன்னா காந்தி வந்து அதை ஒத்துக்காததுனால தான் எங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் பகத்சிங்கே வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா டோன்ட் ஹாவ் டு ஆஸ்க் எனி பெர்மிஷன் ஃபார் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் துராத்மா அப்படின்னுவார். எங்களுக்காகலாம் அவ்வளோ பெரிய ஆள் வந்து போராடணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் தே நோ தே சேல்டு தேர் ஃபேட். எப்போ வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக நம்ம போராடுறோமோ அவர் டேஸ் ஆர் நம்பர்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க வராங்க, அந்த போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அண்ட் பகத்சிங்கை பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஈஸ் அ எனிக்மா. அவருடைய அந்த அந்த சாக்ரிஃபைஸ் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் இவருடைய பேரை வந்து நிரூபிக்குது ஆக்சுவலி. அண்ட் he has defined what is meant by socialism. சயின்டிஃபிக்காக வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? என்னன்னா, the abolition of capitalism and class dominance. abolition of capitalism and class dominance. கேபிட்டலிசமும் இருக்கக்கூடாது, வர்க்க அந்த பேதமும் இருக்கக்கூடாது. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். If the handful of individuals, they are dominating the people, they may be of British origin, European origin or Indian origin, யாராக இருந்தாலும் சரி, அடக்குமுறை இருக்கிற வரைக்கும் கம்யூனிசமோ சோஷியலிசமோ இருந்தே ஆகும். அப்போ அடக்குமுறையை ஒழிக்கிறது தான் சோஷியலிசம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவார். ஸோ இதுக்காக என்ன பண்ணுவார்னா, இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன், இந்துஸ்தான் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் ஆர்கனைசேஷன். பஞ்சாபில் வந்து பஞ்சாப் நவ்ஜவான் சபா அப்படிங்கிற ஒரு சபாவை வந்து கட்டமைப்பார். மாசஸுக்கு வந்து அந்த பாலிட்டிக்ஸை வந்து ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் காந்தி இர்வின் பேக்ட். இந்த இர்வின் பேக்டில் இந்த விஷயங்கள்லாம் ஓகே, காங்கிரஸோடைய பேனை வந்து லிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சால்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு டொமஸ்டிக் யூஸுக்காக சால்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பர்ட்டி, சத்தியாகிரகிஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கெட்டிங் ஆஃப் த லிக்கர் அண்ட் தென் ரிலீசிங் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எக்ஸப்ட் தோஸ் ஆஃப் கில்ட் ஆஃப் வயலன்ஸ். அதனால தான் இவங்களை ரிலீஸ் பண்ணல. நான் வயலண்ட் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் withdrawal ஆஃப் த ஆல் ஆர்டினன்சஸ் அண்ட் எண்ட் ப்ராசிக்யூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து காந்தி இர்வின் பேக்டோட அக்ரீடு டேர்ம்ஸு. ஓகேங்களா? இந்த அக்ரீட் டேர்ம்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இந்த காந்தி இர்வின் பேக்ட் ஹஸ் பீன் சைன்டு. ஓகேங்களா? இட் ஹஸ் பீன் அக்செப்டட் இன் கராச்சி செஷனில் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கராச்சி செஷனில் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. கராச்சி செஷனில் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றின ரெசல்யூஷனும் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாகூர் செஷன் பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன், கராச்சி செஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றின ரெசல்யூஷன். திஸ் செஷன் ஹஸ் பீன் ஹெடட் பை சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தி இர்வின் பேக்ட் சைன் ஆனதுனால வந்து காந்தி வந்து கலந்துக்கிட்டாலுமே வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்பயுமே காந்தி டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்பார், அப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு திருப்பி there is no way to they have been resumed, இந்த சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட்டை திருப்பி ரெஸ்யூம் பண்ணிடுவாங்க. அப்போ திருப்பி வந்து காங்கிரஸை இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. காந்தி கூட சரிசமமாக உட்காந்து ஒரு ரெசல்யூஷன், ஒரு பேக்டை போட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே இர்வினை வந்து he will be replaced by வில்லிங்டன் வந்து ஒரு இம்பீரியலிஸ்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? வில்லிங்டன் என்ன நினைப்பாருன்னா, இந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஒருத்தரை கூட வந்து சரிசமமாக உட்காந்து காங்கிரஸை இந்த மாதிரி வந்து ஒரு சமமான தட்டில் வச்சதே பெரிய தப்பு. அப்போ காங்கிரஸை என்ன பண்ணணும், நம்ம ரெப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார்.
ஓகேங்களா. இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வெளியே வரும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் அப்போ காங்கிரஸ் இல்லாமல் தான் நடக்கும். ஓகேங்களா. அப்போ தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து வெளியாகும். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஃபெடரேஷன் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு ஃபீச்சர். சென்டரில் ஆல் இண்டியா ஃபெடரேஷன், அந்த ஃபெடரேஷனில் என்ன நடக்கும், பிரிட்டிஷ் இந்தியா ப்ராவின்ஸும் அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிற ப்ராவின்ஸும் ரெண்டு பேருக்குமே வந்து சீட்டு கொடுக்குறாங்க. 1/3 ஆஃப் த சீட் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு கொடுக்குறாங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஆனால் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கும் எப்படி வந்து அவங்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நாட் த்ரூ எலெக்ஷன். பிரின்சஸ் வந்து நியமிப்பாங்க யார் வந்து போகலாம் அப்படின்ட்டு. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டு செக் த நேஷனலிஸ்டிக் ஃபோர்ஸஸ். அப்போ பிரின்சஸுக்கு உண்டான அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை இப்போ தான் முழுமை பெறுது. நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, ரிங் ஆஃப் ஃபென்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சப்பார்டினேட் ஐசோலேஷன், அப்புறம் சப்பார்டினேட் இன்க்ளூஷன், இப்போ ஈக்குவல் பார்ட்னர்ஸாக அறிவிப்பாங்க, ஃபெடரல் பார்ட்னர்ஸ். இப்போ தான் இந்த மூமெண்ட்டில் தான் ஃபெடரல் பார்ட்னர்ஸ் அறிவிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ப்ரொவிஷன், இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன் வந்து வராமையே போயிடுது. ஏன்னா இதில் இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது, 50% ஆஃப் த பிரின்சஸ் வந்து இதுக்கு ஒத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் இது வந்து நடைமுறைக்கே வரும். அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க யாரும். ஸோ அதனால் அந்த நடைமுறைக்கே வரல. பட் என்ன ஆகுதுன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி ஹாஸ் பீன் கிராண்டட். டயார்கி இந்த ப்ராவின்ஸ் 1919 ப்ராவின்ஸில் டயார்கி இருந்துச்சுல, ரிசர்வ்டு லிஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட்டுன்னு நம்ம சொன்னோம். அந்த டயார்கி இந்த ப்ராவின்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி ரிமூவ். ஓகே, டயார்கி இந்த ப்ராவின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிமூவ் ஆகிடுது. ரிமூவ் ஆனதுக்கப்புறமா வந்து இட் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் த சென்ட்ரல். ஸோ நவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுக்குறாங்க, ப்ரொவின்ஷியல் அட்டானமி. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு வந்து பிரிக்கிறாங்க, ஃபெடரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த ஷெட்யூல் 7க்கான அந்த முன்னோட்டம் எங்கே இருக்குது, 1935 ஆக்டில் இருக்குது. கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த ஷெட்யூல் 7க்கான முன்னோட்டம். இப்போ மற்றபடி வேறு என்னென்னலாம் இருக்குது, லிமிட்டட் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான். சார் ஃப்ரான்ச்சைஸே இல்லை, நீங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து லிமிட்டட் 14% தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரிமசி ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸு இதெல்லாம் ரிமைண்ட் அவுட் சைட் த கண்ட்ரோல் ஆஃப் த இண்டியன்ஸ். ஒரே ஒரு விஷயம், லோக்கல் அட்டானமி இந்த ப்ரொவின்ஸ் லெவல். பட் இந்த கன்செஷனுக்கெல்லாம் தாண்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போயிடுச்சு. அவங்க பூர்ண ஸ்வராஜ் வரைக்கும் போயிட்டாங்க, நீ கிளம்புன்ட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, இதோட ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோடைய ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். த கவுன்சில் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க 1935 ஆக்டில், விச் ஹாஸ் பீன் கிரியேட்டட் இன் 1858. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாருடைய பேப்பரின் அடிப்படையில் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்ணுவாருன்னா வந்து த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாரு. ஓகேங்களா. ரிப்போர்ட் இல்லை, அது ஒரு புக் மாதிரி எழுதுவார். அந்த புக்கோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இதோடைய அடிப்படையில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரி, இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில் வந்து காங்கிரஸ் வந்து கலந்துக்கும். ஓகேங்களா. என்னதான் இந்த ஆக்டை எதிர்த்தாலும் காங்கிரஸ் வந்து சண்டை போடும். அந்த இதில் நம்ம வந்து சண்டை போட்டு நம்ம ஃபைட் பண்ணி நம்மளுடைய அந்த இருப்பை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுனால. அப்படி காட்டும்போது there are 11 ப்ராவின்சஸ். 11 ப்ராவின்சஸில் 7 ப்ராவின்சஸில் வந்து இவங்க வந்து மெஜாரிட்டி வாங்கிடுவாங்க. இன்னொரு 2 ப்ராவின்சஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கூட்டணி ஆட்சி, கோயிலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னொரு 2 ப்ராவின்சஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாத கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அது எங்கன்னா பஞ்சாப்லேயும் அதுக்கப்புறமா வந்து பெங்கால்லையும். பஞ்சாபில் வந்து யூனியனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பெங்காலில் தான் வந்து முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் ப்ளஸ் கர்சக் யூனியன் பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் வந்து முஸ்லீம் லீக் வெறும் பெங்காலில் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஃபார் முஸ்லீம். ஜின்னா வந்து
கம்யூனல் டோன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு படுதோல்வி தான் காரணம். 1935 எலெக்ஷன் அடிப்படையில் வந்து ப்ரொவின்சஸில் நடந்த அந்த எலெக்ஷனில் நடந்த படுதோல்விகள் தான் காரணம். ஏன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வுட் ஹவ் டேக்கன் த சோஷியலிஸ்டிக் டர்ன். 1936 மறுபடியும் ஜவஹர்லால் நேரு வந்து இது சேர்மன் ஆவார். ஃபயஸ்பூர் செஷன் நடக்கும். அந்த ஃபயஸ்பூர் செஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ரெக்கமெண்ட்ஸ் த காங்கிரஸ் டு அடாப்ட் சோஷியலிசம் ஆஸ் அ பேட்டர்ன் ஆஃப் growth. சோஷியலிசம் தான் எல்லாத்துக்குமான ஒரு மருந்து அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு கன்வின்ஸ் ஆகிடுவார் அவரே. அப்போ ஃபயஸ்பூர் செஷனில் என்ன பண்ணுவார்னா, சோஷியலிசம் தான் நம்மளுடைய அடுத்த கொள்கையாக கோலாவே வந்து அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து இந்த அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் இப்படின்னு நிறைய அந்த ஒரு ரிஃபார்ம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த மேனிஃபெஸ்டோ, இது எல்லாமே வந்து ப்ரோ பெசன்ட் ப்ரோ ஒர்க்கர்ஸ் அந்த கான்செப்டில் வந்து காங்கிரஸ் வந்து வெளியிடுவாங்க. ஸோ நிறைய அந்த மாசஸோடைய அந்த மூமெண்ட்டில் காங்கிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஓட்டை வந்து அழகாக வாங்கிடுவாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? அப்போ காங்கிரஸோடைய மினிஸ்ட்ரி அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் செட் சம் எக்ஸாம்பிள்ஸ். அந்த சேலரிஸை வந்து 500 ரூபா பர் மந்த்தாக வந்து குறைச்சிக்கிறாரு. ஓகேங்களா? 500 ரூபா போதும்னு வந்து வச்சுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. தே ஹவ் செட் அப் நியூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆனஸ்டி இன் த பப்ளிக் சர்வீஸ். அப்புறம் ரிஃபார்ம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்டி அசரி, அதாவது வந்து மணி லெண்டிங் ஆக்டுக்கு எதிராக வந்து சில ரிஃபார்ம்ஸை போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரைமரி டெக்னிக்கல் ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து தே ப்ரொமோட்டட் சிவில் லிபர்ட்டிஸ், அதாவது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு திறந்து விட்டுறாங்க. போலீஸ் எக்ஸஸஸை வந்து கம்மி பண்ணணுன்ட்டு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை 2.5 years ஆஃப் காங்கிரஸ் ரூல். ஸோ திஸ் ஹஸ் கிவன் த கிளிம்சஸ் ஆஃப் த இண்டிபெண்ட் இந்தியா. இண்டிபெண்ட் இந்தியாவுடைய ரூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் சுவைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சைக்கலாஜிக்கல் கெயின் ஹஸ் பீன் கெயின்டு பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1935 ஆக்ட்லேயே வந்து பூனா பேக்ட்னு ஒரு பேக்ட் வர்றதுக்கான ஒரு காரணம் வந்து 1935 ஆக்டில் வருது. 1935 ஆக்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட். ஓகேங்களா? முன்னாடி வந்து என்ன ஆகுதுன்னா, மெக்டனல் அப்படிங்கிற ஒரு ராம்சே மெக்டனல் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1935 ஆக்டில் இல்லை 1932 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has given separate electorate for the depressed class also. டிப்ரெஸ்ட் கிளாஸஸுக்கும் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்டை வந்து கொடுக்குறாரு. அப்போ இதை வந்து காந்தி வந்து எதிர்க்கிறார். ஓகேங்களா? யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடியும் போது அம்பேத்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் போயிட்டு எங்களுக்கும் செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மெக்டொனால்ட் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து கொடுக்குறான்னு முடிவு பண்ணிடுவார், கொடுக்கலான்னு அறிவிச்சிருவார். டிப்ரெஸ் கிளாஸுக்கு 1935 ஆக்டில் டிப்ரெஸ் கிளாஸுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட், அவங்களுக்கும் செப்பரேட் எலக்ட்ரேட் வந்துடும் அப்படின்ட்டு. இதை காந்தி வந்து அப்போ வந்து he has been jailed. ஏன்னா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து திருப்பி லான்ச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் ஜெயிலில் போட்டுருவாங்க. எரவடா ஜெயிலில் இருப்பார் அவர், மகாராஷ்டிராவில் சென்ட்ரல் பிரிசனில் இருப்பார். அங்கே வந்து அவர் போராட்டம் பண்ணுவார், அதாவது வந்து அங்கர் ஸ்ட்ரைக். அப்போ எல்லாருமே வந்து காந்தி வந்து இந்த மாதிரி அங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறாருன்னு அம்பேத்கருக்கு ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ ப்ரெஷர் போடும்போது அம்பேத்கரும் என்ன பண்ணுவார்னா, போய் பூனாவில் போயிட்டு அதை பார்த்து அவர்கிட்ட பேசி, மதன் மோகன் மால்வியா, அதுக்கப்புறம் அம்பேத்கர், அதுக்கப்புறம் காந்தி இவங்கெல்லாம் ஒன்றா பேசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது செப்பரேட் எலக்ட்ரேட் வேணாம், பட் ரிசர்வ்டு சீட்ஸ் உனக்கு கொடுக்குறேன். செப்பரேட் எலக்ட்ரேட்னா என்ன சார், ரிசர்வ்டு சீட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, செப்பரேட் எலக்ட்ரேட்னா ஒரு குறிப்பிட்ட யாருக்கு வந்து செப்பரேட், அதாவது வந்து ஒதுக்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நிற்கணும், அவங்க மட்டும்தான் ஓட் பண்ணணும். அதான் செப்பரேட் எலக்ட்ரேட். ரிசர்வ்டு சீட்னா யாருக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நிற்கணும், பட் எல்லாரும் ஓட் பண்ணலாம். ஸோ 2 மடங்காக வந்து உங்களுக்கு நான் ரிசர்வ்டு சீட்டை தரேன். இப்போ 80 சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட்டில் ஒதுக்கியிருக்காங்க, நாங்கள் வந்து 147 சீட்ஸ் தரோம் அப்படின்ட்டு வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க.
ஸோ இந்த பூனா பேக்டை வந்து ஏற்றுக்க சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட 1935 ஆக்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இட் ஹாஸ் பீன் ஆல்சோ அக்செப்டட். ஸோ அதனால தான் ரிசர்வ்டு சீட்ஸாக மாறுது. இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனலில் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸுக்கு கொண்டு வரதுக்கு ப்ரீகர்சரும் கூட இந்த பூனா பேக்ட் தான். ஓகேங்களா? காந்தி வந்து அதில் சைன் போட மாட்டார். அவரோட சார்பாக வந்து மதன் மோகன் மால்வியா சைன் போடுவார். டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு சார்பாக வந்து அம்பேத்கர் சைன் போடுவார். ஸோ அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தீவிரமாக அதுக்கப்புறம் காந்தி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அந்த மூமெண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுவார். அர்ஜன் சேவக் சங் அதெல்லாம் வந்து பூனா பேக்டுக்கு அப்புறமா தான் வந்து காந்தி லான்ச் பண்ணுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பிட்வீன் த 1935 to 1939. பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இதுக்கு நடுவில் எப்படியெல்லாம் இருந்தது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்னா, ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் த க்ரோத் ஆஃப் சோஷியலிஸ்டிக் ஐடியாஸ். சோஷியலிஸ்டிக் ஐடியாஸ் வந்து இதில் வந்து ரொம்ப நல்லா வந்து வளர ஆரம்பிச்சது. ஏன் வளர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் 1930 தான் வந்து யூஎஸ் வந்து கேபிட்டலிஸ்டத்தோடைய அந்த ஒரு டார்ச் பேரராக இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து கிரேட் டிப்ரெஷன் வந்துடுது. யூஎஸ்எஸ்ஆர் வந்து கம்யூனிசத்தோடைய ஒரு டார்ச் பேரராக இருக்காங்க. அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினுடைய அந்த தலைமையில் 5 இயர் பிளான்ஸை முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த க்ரோத் சைக்கிளில் அழகாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே டிப்ரெஷன், அங்கே வந்து க்ரோத்து. அப்போ எல்லாருமே எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, சோஷியலிசம் வந்து ஒரு நல்ல மாடல் போல இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அதனால் அந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபலுக்கு கொண்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சோஷியலிஸ்டிக்கு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டிக் மாடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. திஸ் ஹாஸ் ஆல்சோ பீன் ரிஃப்ளெக்டட் இன் த காங்கிரஸ் செஷன்ஸ், ஃபைஸ்பூர் செஷன்லேயா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து திரிபுரி செஷன்லையா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து வெளிப்படுது. இது இல்லாமல் காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட இது இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த சில பேர், இதை வெளியில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட குரோத்தாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் சோஷியலிஸ்டிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஆச்சாரியா நரேந்திர தேவ் அண்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன். அதுக்கப்புறம் திரிபுரியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைசிஸ் நடக்குது. ஓகேங்களா? காந்தி எதிர்த்து வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஃபைட் பண்ணுறாரு. காந்தி ஒரு கேண்டிடேட்டை வைக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு எதிராக வந்து நிற்கிறாரு. பட் சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிடுறாரு. பட் அதுக்கு நடுவில் வந்து என்ன ஆயிடுதுன்னா வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து காந்தி எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல, அவரை பகச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து இவரால் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியல சுபாஷ் சந்திர போஸ்னால். அதனால் அந்த இதுலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு, காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவரோட ஃபாலோவர்ஸோட வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து ஒரு சோஷியலிஸ்டிக் ஒரு லெஃப்ட் விங் டர்ன் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கிசான் சபா அப்படிங்கிற ஒரு ஆல் இண்டியா கிசான் சபா கான்ஃபரன்ஸ்லாம் நடக்குது. அதில் யார் வந்து ஃபஸ்ட்டு ஹெட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி சஜானந்த் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் வந்து ஹெட் பண்ணுவார். ஓகேங்களா? சாமி சதானந்த். ஸோ அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் அண்ட் வேர்ல்டு அஃபேர்ஸ்லேயுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து அகெயின்ஸ்ட் இம்பீரியலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுதான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேயுமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்பீரியலிஸ்டிக் ஃபோர்ஸஸுக்கு எதிராக வந்து இந்தியாவை வந்து செயல்படவும் வைக்குது. ஃபாரின் பாலிசி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அடிக்கல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, த எக்ஸ்பீரியன்சஸ் த லீடர்ஸ் ஹாஸ் கெயின்டு டியூரிங் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்போ ஃப்ரீடம் மூமெண்ட் அந்த தலைவர்கள் லைக் நேரு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இம்பீரியலிசம், ஃபேசிசம் இது ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டட் ஃபேஸ் ஆஃப் கேபிட்டலிசம்னு நினைக்கிறாங்க. கேபிட்டலிசம் எப்போ வந்து அழுகி முத்தி போகுதோ அதோடைய வெளிப்பாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியலிசம், அதுக்கப்புறமா வந்து ஃபேசிசம் தான் இருக்கிறதுலே டாப். அப்போ சைனாவில் மஞ்சூரியன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அக்ரஷனாக வந்து கேப்சர் பண்ணுறாங்க ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸ். அதுக்கு பேர் வந்து மஞ்சூரியன் கிரைசிஸ்ன்னு பேர். 1937 நடக்குது. ஸோ இதை கண்டம் பண்ணுறதன் விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஜப்பானுடைய பொருட்களை நாங்கள் இனிமேல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வந்து இந்தியாவில் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து டாக்டர் எம்ஏ அட்டலுடைய தலைமையில் ஒரு மருத்துவ குழு வந்து மஞ்சூரியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆர் கெய்னிங் சம் ஃபாரின் பாலிசி
அந்த ஃபாரின் பாலிசி டேர்ன்ஸ்லாம் வந்து எங்கேருந்து எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ ஃபாரின் பாலிசி, வேர்ல்டு அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா நேரு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு இப்போது நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் ஆஃப் அப்ரஸ்ட் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காங்கிரஸில் வந்து கலந்துக்கிறாரு. ப்ரூசல்ஸில் நடக்குது அது. அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து இவர் வந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டுடைய பீப்புள் ஸ்ட்ரகிள். ஸ்டேட் பீப்புள் ஸ்ட்ரகிள்னா ஸ்டேட் அப்படிங்கிறது அந்த டைமில் இட் இஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளுடைய ஸ்ட்ரகிள். பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எந்த அளவுக்கு வந்து நசுக்கப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டார்களோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் கஷ்டப்பட்டு நசுக்கப்பட்டவர்கள் தான் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருந்தவங்க. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது ஒரு இன்ஃபேமஸான ஒரு ரூலர் அப்படின்னா இன்டர்னல் லிபர்னியனாலையும் அதுக்கப்புறமா வந்து ரிபலியனாலையும் அதுக்கப்புறமா வந்து அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அக்ரஷன்னாலையுமே வந்து செக் பண்ணப்படுவார். ஆனால் இங்கே பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு குட் கவர்னன்ஸை வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடுது. ஸோ தே ஹவ் பிகன் டு எக்ஸ்ப்ளாய்ட் த பெசன்ஸ், எக்ஸ்ப்ளாய்ட் த ஸ்டேட் பீப்புள்ஸ், எக்ஸசிவ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷாருக்கு வந்து யார் வந்து சாதகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஃபார்ம்ட் அ ஆர்கனைசேஷன் கால்ட் அஸ் சேம்பர் ஆஃப் பிரின்சஸ். சேம்பர் ஆஃப் பிரின்சஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு எனேபிள் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் டு மீட் அண்ட் டிஸ்கஸ் அண்டர் த பிரிட்டிஷ் கைடன்ஸ் ஆஃப் காமன் மேட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியவங்க நேஷனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஸ்டார்டிங் அனதர் கான்ஃபரன்ஸ், ஆல் இண்டியா ஸ்டேட் பீப்புள்ஸ் கான்ஃபரன்ஸ். 1927 ஆரம்பிக்கிறாங்க. அதில் 1939 ஜவஹர்லால் நேரு வந்து அதுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். 1939 ஜவஹர்லால் நேரு பிரசிடெண்ட்டாக இருக்கார் ஆல் இண்டியா ஸ்டேட் பீப்புள்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு. அது எப்போ ஆனால் வந்து உருவாக்கப்பட்டது 1929. நெக்ஸ்ட் வந்து growth ஆஃப் கம்யூனலிசம். growth ஆஃப் கம்யூனலிசமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த டைமில் தான் வந்து கம்யூனலிஸ்டிக் ஆங்கிளில் கம்யூனலிஸ்ட் அந்த டோனுமே வந்து பார்ட்டிஷனில் எடுக்குது. அந்த தேர்டு ஸ்டேஜ் வந்து அடையிறது இந்த பார்ட்டிஷன் டைமில் தான். அதாவது வந்து இந்த சூழ்நிலையில் தான் 1940s தான் இது வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து வருது. ஏன்னா வந்து ஜின்னா வந்து அது வரைக்குமே வந்து இஸ் நாட் சீரியஸ் அபவுட் ஃபார்மிங் அ நியூ ஸ்டேட் அண்ட் ஆல். தனியாக ஒரு ஸ்டேட் வரணும் அப்படின்னா அவர் நினச்சதே இல்லை. பட் 1933 வந்து பாகிஸ்தானுங்கிற அந்த வேர்டு வந்து காயின் பண்ணப்படுது. யார் காயின் பண்ணுறாங்கன்னா வந்து ரஹ்மத் அலி அப்படிங்கிறவர் தான் வந்து ரஹ்மத் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் வந்து காயின் பண்ணுறார். ஓகே, பாகிஸ்தான் அப்படின்ட்டு. அந்த பாகிஸ்தானுங்கிற அந்த ஐடியாலஜி எடுத்து அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு இதுக்கு கொண்டு வந்தது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. 1940 லாகூர் செஷன் நடக்கும், முஸ்லீம் லீகோட லாகூர் செஷன். அதில் வந்து செப்பரேட் ஸ்டேட் ரெசல்யூஷன் அப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க, எங்களுக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்ட்டு. பட் அங்கே கூட வந்து பாகிஸ்தானுங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. ஆஃப்டர் 1942-43 தான் வந்து பாகிஸ்தானுங்கிற அந்த வார்த்தையை ஜின்னா வந்து எடுக்கிறார் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சூழல் நம்ம இது 1939 வரைக்கும். இப்போ 1939 வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டார்டிங் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 5 வருஷம் என்னென்னலாம் சேலஞ்சஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will solve some questions. Okay, with reference to the Congress Socialistic Party, consider the following statements. Okay, it advocated the Congress Socialist Party வந்து ஆச்சாரியா நரேந்திர தேவ் அப்புறமா வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்க 2 பேரால் தொடங்கப்பட்டதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ இட் அட்வொகேட்டட் த பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் அண்ட் எவேஷன் ஆஃப் டாக்ஸஸ். இட் வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் த டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த பொலிட்ரேட். பொலிட்ரேட்டோட டிக்டேட்டர்ஷிப்லாம் வந்து சோஷியலிஸ்ட் பண்ண மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2 வருது, ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். 3 ஒன்லி தான் ஆன்சராக இருக்கணும். இருந்தால் தே அட்வொகேட்டட் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் அப்ரெஸ்ட் கிளாஸஸ், தே டிடன்ட் அட்வொகேட் இட். ஓகேங்களா? அப்போ 3யும் கிடையாது. ஆன்சர் இஸ் நன். நன்னு தான் ஆன்சர். ஓகேங்களா?
ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட்ஸ் 1929 ப்ரொவைடட் ஃபார், இதான் நம்ம என்னன்றதை பார்த்தோம். இட் இஸ் நத்திங் பட் அ சிஸ்டம் ஆஃப் ட்ரிபியூனல் அண்ட் பேன் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ். டி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மூவ்மெண்ட் ஆர்கனைசேஷனல் லீடர். ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் இஸ் ஃபார்ம்டு பை மகாத்மா காந்தி. ஆல் இண்டியா கிசான் சபா சுவாமி சஜானந்த் சரஸ்வதி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இவி ராமசாமி நாயக்கர். நமக்கு அட்லீஸ்ட் வந்து தேர்டாவது தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக தேர்டு கரெக்டுனாலே இது ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்புறம் ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் வந்து மகாத்மா காந்திங்கிறது we all know 1, 2, 3 is the answer. Okay. With reference to Indian national movement, consider the following pairs. Persons, positions held. Sir Tej Bahadur Sapru, President All India Liberal Foundation, இது correct. KC Nayogi, member of Constitution Assembly. PC Joshi, அவர் வந்து General Secretary of Communist Party of India. Communist Party பிசி ஜோஷி வந்து 1936 வந்து ஹெட்டாக ஆனார் அப்படின்ட்டு வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட என்சிஆர்டிலே இருக்குது. மற்ற ரெண்டுமே வந்து யூ ஹாவ் டு கெஸ். இஃப் யூ ஹாவ் டு கெஸ். ஸோ அட்லீஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 பேராவது வந்து எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா? சியா இல்லை டியா அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து டவுட் ஆகிருப்போம். ஓகேங்களா? ஸோ டி இஸ் த ஆன்சர். பட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து he wrote biographies of Mazzini, Garibaldi, Shivaji. Sri Krishna stayed in America for some time and was also elected to the Central Assembly. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த ஒரு ஆள் கூடயுமே வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளவு டீட்டெயில்டெல்லாம் நம்ம படிக்க முடியாது. பட் we have some facts. ஓகேங்களா? ஃபேக்ட் இருக்குது நம்மக்கிட்ட. என்சிஆர்டியில் படித்த சில ஃபேக்ட்டு, அதை எப்படி நம்ம ரீஓரியன்ட் பண்ணி இதில் நம்ம ஆன்சர் கொண்டு வருவோங்கிறதுல இன்னொரு இம்பார்ட்டண்ட். இதுக்கு பேர் தான் எம்சிக்யூ ஆப்டிடியூட். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? நான் எப்படி கொண்டு வந்தேன், எப்படி யோசித்தேங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்சிஆர்டியில் என்னென்னலாம் படித்தேன், இந்த கொஸ்டினில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ பயோகிராஃபிஸ் ஆஃப் மெசைனி அப்புறம் கரிபால்டி, நம்ம அந்த 1949 1905 to 1927 அந்த டைமில் வந்து ஒரு இது படிச்சிருப்போம். growth ஆஃப் நேஷ்னலிஸ்ட் ஸ்ட்ரகிளில் ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருப்போம். என்ன வார்த்தை அப்படின்னா, என்சிஆர்டிலே இருக்குது. இது நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஹீரோஸ், their heroes were Mazzini's and Garibaldi's. யார்? எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய ஹீரோஸ் அவங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஹீரோஸ், இங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யார் அப்படின்னா வந்து மோதிலால் நேருவை தூக்கிடுங்க. இவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இ ஸ்டேட் இன் ஸ்ரீ கிருஷ்ணான்னு வருது. ஸ்ரீ கிருஷ்ணான்னு வரும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ ஹிந்து லீடர் ஆல்சோ. ஆக்சுவலி ஹிந்துயிசமுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஹிந்து நேஷ்னலிஸ்ட் அவர். ஓகே. நெக்ஸ்ட் இ ஸ்டேட் இன் அமெரிக்கா, தெரியாது நமக்கு யாருன்ட்டு. பட் எலெக்டட் டு த சென்ட்ரல் அசம்பிளி. அடுத்த லைன், தேர் வேர் சம் லீடர்ஸ் இன் த ஸ்வராஜ் பார்ட்டி. ப்ரோ சேஞ்சர்ஸ்லேயே சில பேர் வந்து ரெஸ்பான்சிவிஸ்டாக மாறினாங்க ஃபார் தேர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இந்து ஐடியாலஜி. அவங்க அந்த கவர்மெண்ட் கூட வந்து சில டீலிங்ஸ் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை சப்போர்ட்டும் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது யாருங்கிறத பார்த்தோம். மதன் மோகன் மால்வியா, எம்ஆர் ஜெயக்கர் அண்ட் தென் லாலா லஜ்பத் ராய். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாலா லஜ்பத் ராய் வந்து இந்த மூணுத்துலேயுமே வந்து ஃபிட்டாக வர்றாரு. அரவிந்தோ கோஷ், பிபின் சந்திரபால், they have been retired from the active politics after 1908. ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கு அப்புறமாவே ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லேருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா?
சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த 2 பேர் தான். ஆனால் மோதிலால் நேரு வந்து இஸ் நாட் அ எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ லாலா லஜ்பத் ராய், ஸ்ரீகிருஷ்ணான்னு வருது, ஹிந்து நேஷனலிஸ்ட். அப்புறம் he has been elected from the central legislative assembly. அதுக்கப்புறமா வந்து மசைனி கரிபால்ட்டியை பற்றி அவர் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் சி. இப்படி நம்ம படித்த ஃபேக்டை ரீஓரியன்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு செலக்ட் அன் ஆன்சர். ஸ்ட்ரெயிட்டாலாம் உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சிடாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் படித்தது வச்சுலாம் கிடைக்காது. ஸ்ட்ரெயிட்டாக படித்தது வச்சு அப்படியெல்லாம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இது அப்படிலாம் வந்து உங்களுக்கு வராது. இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு மேக் ஆர் யூ ஹாவ் டு கால்குலேட்டிவ்லி செலக்ட் அன் ஆன்சர் ஃப்ரம் வாட் யூ ஹவ் ரெட். இதுக்கு தான் அந்த அந்த எம்சிக்யூ ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இதை பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். லாட்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸ் யூ ஹேவ் டு ட்ரை. அப்போ ஒரு 10,000 எம்சிக்யூஸ், ஒரு 1000 2000 எம்சிக்யூஸ் நீங்கள் ஒரு 5000 எம்சிக்யூஸ் படிச்சிருந்தா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய திறன் அந்த இடத்துல வரும் ஃபிலிம்ஸ் டைமில். அதனால தான் டெய்லி ஒரு 30 20 கொஸ்டின்ஸ் 20 எம்சிக்யூஸ் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், காந்தி இர்வின் பேக்ட் இன்க்ளூடட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? இன்விடேஷன் டு த காங்கிரஸ் டு த பார்ட்டிஷன் இன் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், withdrawal of the ordinance promulgated in the connection with the civil disobedient movements, acceptance of the Gandhi suggestions to the enquiry of the police excesses. இது மட்டும் இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். 3 தூக்கிடுங்க. Release of only those prisoners who were not charged with violence. இப்போ 4 வரும்ன்றது நமக்கு தெரியும். B is the answer. Who among the following is associated with the songs from prison? Translation of ancient Indian religious relics in English வந்தது வந்து காந்தி தான் வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா? எரவடா ஜெயிலில் பண்ணியிருப்பார். இது who is the following organized a march in Tanjore coast? இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ we have successfully finished till the struggle part 2, struggle for Swaraj. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1939லேருந்து 1960 வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே, 1960 1955 ரீஆர்கனைசேஷன் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ இட் வில் பி அனதர் ஃப்ரூட்ஃபுல் செஷன் ஐ திங்க். ஓகேங்களா? ஸோ அதோட வந்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடியுது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். லைக்ஸை போட்டு ஜாலியாக இருங்க.